வணக்கம் நண்பர்களே. கடந்த 2025 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி கல்லூரி உதவி பேராசிரியருக்கான டிஆர்பி தேர்வானது நடைபெற்றது. இதில் தற்போது தற்காலிக விடை குறிப்புகளானது உத்தேச விடை குறிப்புகள் வெளிவந்து அதற்கான ஆட்சேபனைகளை தெரிவிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளை நேர்காணலுக்கு கூப்பிட்டு 1:2 அல்லது 1:3 அப்படின்னு சொல்லக்கூடிய விகிதத்தில் நம்மளை நேர்காணலுக்கு கூப்பிட போகிறாங்க. அந்த நேர்காணலுக்கு பிறகு செலக்ட் ஆகி நம்ம போஸ்டிங் போகிறப்ப என்ன மாதிரியான சேலரி, உதவி பேராசிரியருக்கு என்ன மாதிரியான சம்பளம் இருக்கும், அப்புறம் அவங்க சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்களுடைய சம்பளம் எந்த மாதிரியாக மாறும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். எதுக்காக இதை நம்ம இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, மேற்கொண்டு நேர்காணலுக்கு தயாராகக்கூடியவங்க அல்லது இந்த மாதிரி மேற்கொண்டு தயாராகக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு உத்வேகமாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இதை பார்க்குறோம். இதில் இப்போ நடந்துகிட்ருக்கிறது 7வது ஓய்வூதிய குழு. இந்த 7வது ஓய்வூதிய குழுவில் பார்த்திங்கன்னா அகாடமிக்கல் பே லெவல் 10 படி உதவி பேராசிரியருக்கான என்ட்ரி லெவலில் 57,700லேருந்து 1,82,400 வரைக்கும் பேசிக் பே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம என்ட்ரி லெவலாக நீங்கள் 57,700 மாத சம்பளத்தில் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா 3% பேசிக் பே ஆனது உயர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ உங்களுடைய முதல் மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ முதல் மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பேசிக் பே 57,700. அதுவும் இல்லாமல் டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலவன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி 1க்கு முன்னாடி ஜனவரி 1, 2025 அப்போது பார்த்திங்கன்னா பேசிக் பேவோட பேசிக் பேயிலேருந்து அந்த டிஏவோட பர்சன்டேஜ் 55% இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஜூலை 1, 2025 முதல் இந்த டிஏன்னு சொல்லக்கூடிய இந்த டார்க்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அலவன்ஸோட சதவீதம் 58% இருக்குது. 58% பேசிக் பேவோட 58% 33,466 ரூபாய். அது இல்லாமல் ஹெச்ஆர்ன்னு சொல்லக்கூடிய அலவன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இது சிட்டியில் இருக்கவங்களுக்கு, சிட்டியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு வேறு மாதிரி மாறும். இது நான் ஒரு ஆவரேஜ் எடுத்து போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய கல்லூரி, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கல்லூரி அப்படின்னு சொல்லி மாறும். இப்போ சென்னை மாதிரியான நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய கல்லூரியில் பணியாற்றுறவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். இதே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு கொஞ்சம் ஒரு கம்மியாக இருக்கும். ரொம்ப வித்தியாசம் இருக்காது. ஒரு 2,000, 3,000 இந்த மாதிரியான தொகை தான் வித்தியாசமாக இருக்கும். மெடிக்கல் அலவன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1,06,000 ரூபாய் வரைக்கும் தோராயமாக. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 2025க்கு அப்புறம் இந்த அமௌண்ட் நமக்கு வருது. இதில் நமக்கு பிடித்தம் நம்மளுடைய பேசிக் பே 57,700ல் 10%, அப்புறம் மற்ற பிடித்தங்கள் எல்லாம் போக நமக்கு பார்த்திங்கன்னா ஹேண்ட் சேலரியாக முதல் மாதம் ஒரு 99,000லேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி தான் வரும். சரிங்களா? இதுதான் ஒரு உதவி பேராசிரியருடைய முதல் மாதம் சம்பளம். என்ன தான் பேசிக் பே 57,700ன்னு சொல்லி நம்ம பார்த்தாலுமே கூட முதல் மாத சம்பளம் நமக்கு கைக்கு ஒரு 99,000லேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் வரும். சரிங்களா? அப்போ இந்த உதவி பேராசிரியருடைய போஸ்ட் எந்த அளவுக்கு ஒர்த்தானது அல்லது எந்த அளவுக்கு ஒரு கலெக்டருக்கு ஈக்குவலான போஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு கலெக்டர் ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் வாங்கக்கூடிய சம்பளத்தை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பேராசிரியர்களும் இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த சேலரியானது நமக்கு தொடரும். சரி, ஓகே. இந்த சேலரி வாங்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு மேற்கொண்டு என்ன மாதிரியான ப்ரமோஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லேயே மொத்தம் 2 லெவல். ஒன்று என்ட்ரி லெவலில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 6 to 8 இயர்ஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லேயே சீனியர் கிரேடு, அதாவது 68,900 உங்களுடைய பேசிக் பே உயரும். அப்போ உங்களுடைய சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 1,50,000, 60,000 இந்த மாதிரி உச்சத்தை தொடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 10வது ஆண்டு, 9வது ஆண்டுலேருந்து 10வது ஆண்டில் சீனியர் கிரேட்லேருந்து
ப்ரொமோஷன் ஆகி செலெக்ஷன் கிரேடுக்கு போவீங்க. அந்த செலெக்ஷன் கிரேடில் உங்களுடைய சம்பளமானது 79,800 ரூபாயா உங்களுடைய அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டு உங்களுடைய சேலரி ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் 12 ஆண்டுகள் முடித்து பணி நிறைவு பெற்றவங்க கட்டாயமாக பிஹெச்டி இருக்கணும்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் பிறகு வந்து காலங்களில் என்ன நடக்கும்னு தெரில. கட்டாயமாக பிஹெச்டி அப்படிங்கிறது அசோசியேட் ப்ரொஃபஸர் இணை பேராசிரியருக்கு ஒரு தகுதியாக தான் பார்க்கப்படுது இன்றளவும். அதன் அடிப்படையில் இந்த அசோசியேட் ப்ரொஃபஸர்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங்க்கு, அதாவது இந்த இணை பேராசிரியர் வந்து 12 ஆண்டுகள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக என்ட்ரி லெவலில் ஜாயின் பண்ணி சீனியர் கிரேடு, செலெக்ஷன் கிரேடு இந்த பதவிகளெல்லாம் வகித்தவங்களுக்கு 13வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் பொழுது அசோசியேட் ப்ரொஃபஸராக அவங்கள உயர்த்துவாங்க. அப்புறம் பதவி உயர்வு கொடுக்கப்படும். அந்த அசோசியேட் ப்ரொஃபஸராக அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பே லெவல் 13A அப்படின்னு சொல்லி அகாடமிக்கல் பே லெவல் நம்ம அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. அதோட பேசிக் பே 1,31,400 ரூபா. நம்ம முன்னே பார்த்த மாதிரியே டிஏ, அதர் அலவன்ஸ் இது எல்லாமே சேர்த்திங்கன்னா 1,99,864 ரூபா நமக்கு வந்து அலவன்ஸ் மட்டுமே வரும். அதோடைய டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 2,31,200 ரூபா. இதில் வந்து பிடித்தமெல்லாம் போக நமக்கு அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆனதுக்கப்புறம் முதல் மாத சம்பளமாக 2,25,000 2,26,000 ரூபா வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. இப்படியே வந்து நமக்கு வந்து இதே மாதிரியே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. இதில் வந்து ஒரு 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்களில் ஒரு ப்ரொஃபஸர் லெவல், அதாவது இருக்கிறதுலே வந்து கல்வியிலே அகாடமிக்கல் லெவல்லே இதுதான் அதிகபட்ச அதிகமாக பே லெவல் 14. பேசிக் பே இதில் வந்து 1,44,200 ரூபா அடிப்படை ஊதியமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சம்பளம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்டுக்கு 2,65,000 2,70,000 வரைக்கும் ஹேண்ட் சேலரியாக நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மேக்ஸிமம் வந்து ப்ரொஃபஸர் பல்கலைக்கழகங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய பேராசிரியர்களுக்கும் அல்லது அரசு கல்லூரியினுடைய முதல்வர் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இந்த முதல்வர்லேயே கிரேட் 1 முதல்வர், கிரேட் 2 முதல்வர் அப்படின்னு சொல்லி அதனுடைய கல்லூரியினுடைய தரத்தின் அடிப்படையில் NAC வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிரேடின் அடிப்படையில் அவங்க வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அவங்க நமக்கு வந்து சேலரி அமௌண்ட் ஆனது ஃபிக்ஸ் ஆகி நம்ம வந்து எல்லா பேராசிரியர்களும் வாங்கிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் ஒர்க்கு ஜாயின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர்லேருந்து ஒரு கல்லூரியோட முதல்வர், அதுக்கப்புறம் இன்னும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த மண்டலத்தினுடைய RJD, அதாவது ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டராக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேலரியாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ட்ரி லெவல், தென் சீனியர் கிரேட், செலெக்ஷன் கிரேட், அப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர். இந்த லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா சேலரி நமக்கு ஃபிக்ஸ் ஆகுது. இப்படி தான் உதவி பேராசிரியருடைய சம்பளம் வந்து இந்த காணொலி உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள காணொலியாகவும் அல்லது ஒரு மோட்டிவேஷன், இந்த போஸ்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது, உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது, ஒருவருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயர்த்த போகுது, பொருளாதார ரீதியாகவும் சரி, அவங்களுடைய மனதளவுலையும் சரி, அவங்களுடைய தலைமுறையவே மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த போஸ்டிங்கு கட்டாயமாக ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். கட்டாயமாக நீங்கள் வந்து போஸ்டிங் வின் பண்ணி இந்த அரசு கல்லூரிக்கு உதவி பேராசிரியராக போகணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிப்பா.